ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 பேசிக் குரூமிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இருக்கிற ஃபியூச்சர்ஸ்ல நம்மள என்ஹான்ஸ் பண்ணி ப்ளஸ் மெயின்டைன் பண்ணி க்ளீனா நீட்டா எப்படி நம்ம இருக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு எப்படி நம்ம நீட்டா எப்படி போகணும், முன்ன இருந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெப்பா 90ஸ்ல எப்படி இருந்தாங்க, 80ஸ்ல எப்படி இருந்தாங்க, இப்போ 2K கிட்ஸ் வந்துச்சு. ஸோ டிப்ஸ் நம்ம வந்துட்டு நீட்டா அந்தந்த இயருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறுது இல்லையா, அதனால நம்மளை மாத்திக்கணும். அதான் ப்ரெசன்டபுளா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா ப்ரெசன்டபுளா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். அதை நம்ம தான் கொண்டு வரணும், அது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு நான் குரூமிங் டிப்ஸை பத்தி பேசுறேன்னா, அதாவது நம்ம எப்போதும் ஒரே மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்கள, ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்ப நிறைய பேர் மாறிட்டாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிட்டாங்க. மாறினவங்களுக்கு ப்ளீஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கரெக்டு தான், இதை மாதிரிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐப்ரோஸை பத்தி பார்ப்போம். ஃபேஸ்ல ஐப்ரோ தான் உங்களுக்கு அழகை தூக்கி காட்டும் இல்லையா. என்னதான் நம்ம கண்ணு அழகுன்னு சொல்லுவாங்க, லிப்ஸ் அழகுன்னு சொல்லுவாங்க தான், அப்படியே இருந்தாலும் ஐப்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க எல்லாரும். அதனால எல்லாருமே த்ரெட்டிங் பண்ணிடுங்க, த்ரெட்டிங் பண்ணாம இருக்காதீங்க. அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்களே வீட்டுல கூட செய்யலாம். அதுக்கான ப்ராடக்ட்லாம் நிறைய விற்கிது, நீங்க வாங்கி. ஆனா பிளேடால மட்டும் எடுக்காதீங்க, த்ரெட்டிங் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வாங்கிக்கிங்க. வாங்கி வலி இல்லாம பெயின் இல்லாம பொறுமையா நீங்க செய்யுங்க. நீங்க ஃபுல்லா எடுக்க வேணாம், எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்து அது கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். உங்களோட ஃபேஸ் முகமே அந்த த்ரெட்டிங்ல தான் உங்களை அழகா காட்டும். அதனால டெஃபினட்டா நீங்க த்ரெட்டிங் பண்ணீங்க. பெயினா இருக்கு அதனால நான் பண்றது இல்லை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் விற்கிதுல, அதெல்லாம் வாங்கி நீங்க அது மூலியமா அந்த ரேசர்லாம் இருக்கு. ஆனா பிளேடால மட்டும் தனிப்பட்ட முறையில செய்யாதீங்க, அது உங்களுக்கு பிளட் லீக் ஆகும். அதனால அது மட்டும் நீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு இல்லைன்னா மாதிரி ஆயிடும், சொரன்னு ஆயிடும். அதை மட்டும் செய்யாதீங்க. ஆனா அது பண்ணீங்கன்னா உங்க முகம் இன்னும் நல்லா அழகா இருக்கும். ப்ரெசன்டபுளா நீங்க இருக்கணும்னா எல்லாருமே அழகுதான். அதனால ஐப்ரோஸ் டெஃபினட்டா பண்ணிக்கங்க. ஓகே. ஹேர், செகண்ட் பாயிண்ட் ஹேர் நீங்க ஆயில் வைக்க வேண்டியதுதான். ஆனா ஆயில் வச்சுட்டு வெளியில போகும்போது மட்டும் ஆயில் வைக்காதீங்க. ஆயில் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டா இருக்காது, நீட்டா இருக்காது. அதனால நீங்க வீட்டுல இருக்கும்போது மட்டும் ஆயில் அப்ளை பண்ணுங்க. வெளியில போகும்போது நீங்க ஷாம்பு கண்டிஷனர்லாம் சாஃப்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது உங்களுக்கு நல்லா பாக்குறதுக்கு லுக்காவும் நல்லா ஸ்டைலிங்காவும் இருக்கும். அதை மட்டும் நீங்க ஆயில் மட்டும் தடவிடாதீங்க. ஆயில் தடவிட்டு மட்டும் வெளியில போ. இல்ல நான் தடவியே ஆகணும்னீங்கன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேரை எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணுமோ அந்த மாதிரி பின்னிட்டு போயிடுங்க. ஆனா வெளியில போகும்போது மட்டும் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, அது நீட்டா இருக்காது. ஓகே. ஹேர் வாஷ் பண்ணுங்க, ஆனா வீக்லி 3 days பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் நீங்க காய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அது மட்டும் செய்யாதீங்க. வீக்லி 3 days பண்ணுங்க. உங்களுக்கு ஹேர் நம்ம கொட்டிடுமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருக்கும். வீக்லி 3 days பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, பண்ணணும். ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு நீங்க நல்லா குளிச்சுட்டு நல்லா ப்ரெசன்டபுளா நீங்க வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன். ஹேர் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா, அதனால நம்ம ஆயில் தடவாமலும் இருக்கக்கூடாது, ஹேர் வாஷ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது.
அதாவது இப்ப நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க வெளியில போனீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஆயில் வந்து ஃபேஸ்ல இறங்கும். உங்களுக்கு வந்து நெக்ல எல்லாம் இறங்கும். நெக் இந்த ஹியரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இறங்கும். அப்படி நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு அந்த ஆயில்னஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கா தெரியும். ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்சா தெரியும். சேஞ்சா தெரியும் போது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நம்ம நிக்க முடியுமா? நல்லா இருக்குமா பார்க்க? எவ்வளோ ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரியா தோணும். நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்டபிள் வேணும், ஒரு நீட்னஸ் வேணும், ஒரு கிளீன் வேணும், ஒரு கிளீனா இருக்கணும், ஆனா நீட்டா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க டெஃபினட்டா மாத்திக்கங்க. ஹேர் வாஷ் 3 days பண்ணுங்க. வெளியில போகும்போது ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே ஸ்டார்ஸ்? ஓகே. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ட்ரெஸ்ஸை பத்தி. இப்ப எல்லாருமே என்ன திரும்ப பண்றாங்கன்னா, சுடிதார் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து ஷாலும் பேண்ட்டும் ஒரு கலர் போடுவாங்க, டாப்ஸ் வேற கலர் போடுவாங்க. அப்படி போடுவாங்க இல்லையா? நான் வந்து எப்படி போடுவேன்னா, அவங்கலாம் 30 பேரு நான் அந்த மாதிரிதான் போடுறேன். நான் எப்பயுமே சிங்கிள் கலராகவே போட்டுருவேன். சிங்கிள் கலரா போட்டு போவேன். அது வந்து நான் போட்டு போன பிறகுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி போடலாமா, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்கள்கிட்டயும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ட்ரெஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ற கலரை நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணணும். கரெக்டா செலக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் இப்ப நம்ம எங்க போறதா நினைச்சிருக்கோம், ஆபீஸா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம முத நாளே எடுத்து வச்சிருவோம் இல்லையா? அது எடுத்து வைக்கும் போதே நம்ம வந்து கலரை பார்த்து நம்மளால வந்து ஏனோ தானு உடனே குளிச்சுட்டு வந்து உடனே ஒரு சட்டையை உருவி அதை போட்டுட்டு போறோம்னா அது நீட்னஸ் இருக்காது. அதனாலதான் சொல்ல, ஒரு இடத்துக்கு போகணும், அது எந்த இடமா இருக்கட்டும் போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம முத நாள் நீட்டி எடுத்து வச்சுட்டு அதை நம்ம போகணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் முக்கியமான விஷயம். மத்தவங்க வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி போடக்கூடாது, நம்ம வேற மாதிரி போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க தான். கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர், என்ன நம்ம போட்டிருக்க மாதிரி அவங்களும் போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவீங்க தான். அதனால எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். அதனால வந்து அவங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம என்ன போட போறோம் அதுதான் முக்கியம் இல்லையா? மத்தவங்க போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரசிக்கணுமே தவிர அவங்க போட்டிருக்கிறதே நம்ம போடக்கூடாதுன்னு நம்ம வந்து மத்தவங்கள அது மாரி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க போட்டிருக்காங்களா, ஓகே நல்லா இருக்கு, நம்ம வந்து எப்படி போடணும் அப்படின்னு நம்மள ரெடி பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்களோட ஈக்குவல் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஈக்குவல் பண்ணாம அவங்க தரப்புல அவங்க போட்டிருக்காங்களா, நம்ம என்ன பண்ணணும், என்ன போடணும், அவ்வளவு. நான் வந்து எப்படிமா செய்வேன், 1 week ஃபுல்லா அம்பர்லா சுடிதாரா போட்டு போவேன், 1 week ஃபுல்லா ஷாலும் பேண்ட்டும் ஒரு கலரா போட்டு போவேன், 1 week ஃபுல்லா சிங்கிள் கலரா போட்டு போவேன். ஸோ இப்படி போடுறதுனால ஒரு நீட்னஸ் வந்து எனக்கு நீட்டாவும் இருக்கும், அதே சமயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கு பிடிக்கும். இதுதான் நான் வந்து பிளான் பண்ணி இப்படிதான் போகணும் அப்படின்னு நைட்டே ரெடி பண்ணி நைட்டே எல்லாம் பக்காவா எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில ரொம்ப அறக்க கிளம்பாம நல்லா சூப்பரா நீட்டா டைமுக்கு ஏற்றபடி கிளம்பி ப்ரெசன்டபிளா நான் போவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எது போடுறதா இருந்தாலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணாம நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி போகணும், நம்ம டெய்லி போன மாதிரியே போகாம ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியதான். ஓகே ஸ்டார்ஸ். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஐலைனர் வந்து நிறைய ஐலைனர் வந்திருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒரே மாதிரி ஐலைனர் விடாம ஒரு மாதிரி கூட நம்ம விடலாம். ஒண்ணு வந்து நல்லா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிற மாதிரி நல்லா மெலிசாவும் போடலாம், இல்ல நல்லா திக்காவும் போடலாம், இல்ல ஆஃப் மட்டும் விங் மட்டும் இழுத்து விடலாம். ஸோ விங் மட்டும் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா மூணு வகையான மாடல்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க கீழே வந்து காஜல் விடுறீங்க, அதுக்கு பதிலாக ஐலைனர் கூட கீழே விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொன்ன பாருங்க. அந்த ஐலைனர்ல கூட நம்ம ப்ரெசன்டபிளா காட்டலாம், நம்ம அந்த லுக்கை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் இல்லையா? ஸோ ஐலைனர் மூலியமாவும் காட்டலாம். ஐலைனர்ல எப்படி ஒரு குட்டி குட்டி விஷயம் தான் ஆகலாம், குட்டி குட்டி விஷயமே எவ்வளவு நீட்டா காட்டும் பாருங்க, நீட்டா ஒரு அழகா பியூட்டிஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க.
அழகுங்கிறது வந்து மத்தவங்க நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறதுக்காக நம்ம மட்டும் செய்யல. ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போனோம்னா நீட்டா இருந்தாலே அது ஒரு தனி மரியாதையும், அவங்களும் ஹாப்பியா நம்மகிட்ட பேசுவாங்க. நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் இல்லையா? இப்ப வந்து நம்ம பாட்டே ஒரு ஏனோ தானோன்னு போனோம்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதையே கிடையாது. நீங்க யாராவது ஒருத்தவங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. படாதவங்க யாரும் இல்ல. அதே மாதிரி வந்து நிறைய பயிரம் தான் போட்டுக்கணும், வைடூரியம் போட்டுக்கணும், இதெல்லாம் போட்டு போனாதான் மதிப்பாங்க அப்படின்னு சில பேர்லாம் நினைப்பாங்க. தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. மனுஷன் மரியாதையும் அன்பும் பாசமும் இந்த உலகத்துல நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதுல 1-2 பேர் தான் பணத்து முறை காட்டுவாங்க எல்லாரும். ஆனா அதுவும் வந்து அவங்க அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனாலதான் வந்து பேசுறது. அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க. அவங்க நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், ப்ரெசன்டபிளா இருக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும். மத்தவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறத கத்துக்கணும். அவங்க நம்ம கிட்ட நல்ல விதமா தான் நடந்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாத்தையும் பழகணும், பேசணும். அவ்வளவுதான் ஸ்டைலா இருக்கு. இது குரூவிங் டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸை பத்தி பார்த்து ஃபேஸை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம், ஹேரை மெயின்டைன் பண்றோம், ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் பேசணும், கையை பார்த்துருக்கோம். ஆனா காலை யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. கால் வந்து தரையில தானே படுது, அதனால நம்மளுக்கு ஏன் அதை மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேஷுவலா இருந்துட்டீங்க. நான் அதுல எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வெடுப்பு வரும் இல்லையா? வெடுப்பு வந்ததுன்னா நடக்கவே முடியாது. அது ஒரு நேரத்துல எல்லாம் குத்த ஆரம்பிச்சிடும், நடக்க முடியாது. அந்த அழகு போயிடும், கால்ல இருக்கிற அழகு போயிடும். சேத்து புண்ணெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. திரும்ப தண்ணியில புழங்கிட்டே இருந்தா அந்த விரல் உள்ளெல்லாம் ஒரு மாதிரி டஸ்டடா இருக்கும், ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால வந்து நீங்க நிறைய பேர் வந்து அது தெரியாம அந்த காலை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி நீங்களாம் ஸ்டார்ஸ், இனிமேல் அந்த மாதிரி காலை வச்சுக்க கூடாது. காலையும் நம்ம நீட்டா தான் வச்சுக்கணும். வாரம் வாரம் வந்து நெயில் கட் பண்ணி நெயில் ரிமூவரால நல்லா நெயில நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணி நெயில் பாலிஷ் விடணும். இல்ல மருதாணி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அந்த பாதத்துல எல்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணுது. பாதம் ஃபுல்லாவே அடியில அப்ளை பண்ணி நல்லா அது நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். கால் மூலியமா நம்ம தடவுனாலும் சரி, நம்ம குளிர்ச்சிக்காக தான் தடவுவாங்க இல்லையா? அதனால வந்து மெகந்தி இல்ல மருதாணி இலை அரைச்சி அதை கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அவ்வளோ நல்லது காலு. நீங்க காலை வந்து வெடுப்பு விழுவாம, எந்த டஸ்ட் டர்ட்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா கிளீனா நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா கூட நீங்க வச்சுக்கலாம். காலு நம்மளோட காலு நமக்கு முக்கியம். நல்லா நீட்டா அதையும் வச்சுக்கணும். கால் தானே அசால்ட்டா இருந்துடாதீங்க. அது பின்னாடி விளைவுகள் வந்த பிறகு ஃபீல் பண்றதை விட நல்லா நீட்டா அழகா வச்சுக்கிறது தான் இது குரூமிங் டிப்ஸ்ல இது லாஸ்ட் டிப்ஸா நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். வந்து நீங்க வந்து அதை கிளீன் பண்றதுக்கு வந்து எப்படி செய்யலாம்னா ஒரு நல்லா ஒரு 1/2 hour ஊற வைங்க. ஊற வச்சுட்டு 1/2 hourல தான் ஆயிலும் ஹேர்ல அப்ளை பண்ணிடுவீங்க இல்லையா? அந்த 1/2 hourல கால்லையும் அது மாதிரி செஞ்சிருங்க. என்னன்னா டெட்டாயிலு, லெமனு, சால்ட் இல்ல வார்ம் வாட்டர் இது எல்லாமே போட்டு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்க குளிக்க போறீங்க திரும்ப, எப்போதுமே வந்து சோப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி தலையில எண்ணெய் தடவிட்டீங்களா, போய் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வந்து ஷாம்பு போடுங்க, கண்டிஷனர் போடுங்க. போட்டு நல்லா நல்லா கூலிங் வாட்டர்ல தான் நீங்க வாஷ் பண்ணணும். நீங்க வந்து இது கண்டிஷனர் போட்டா சொல்றேன். கண்டிஷனர் போட்டா இப்போ கூலிங் வாட்டர்ல நல்லா அலசணும். நல்லா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேஸ் முக்கியம், கை முக்கியம், கால் முக்கியம், ஹேர் முக்கியம். நம்ம வந்து இது எல்லாமே இதுதான் நம்மளுக்கு முக்கியம். முக்கியமானது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், அதையும் நான் அதுல சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பர்ஃப்யூம் வேணும், இல்ல சென்ட் வேணும், இல்ல பாடி லோஷன். இது 3மே கண்டிப்பா இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்லாம் வருதுல்ல, அப்ப நம்மளோட ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளோட ஸ்மெல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாருமே நம்ம பக்கத்துல நிக்கவும் மாட்டாங்க, உட்காரவும் மாட்டாங்க. அதனால நம்ம மற்றவங்களுக்கு வந்து வாடையை நம்ம
இந்த மாதிரி டர்ட்டியா நம்ம போய் பக்கத்துல போய் நின்னோம்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. அது நம்மளுக்கு நம்மளும் சுத்தமா இருக்கணும். அதே சமயம் மற்றவங்கள நம்ம எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனாலதான் சென்ட், பாடி ஸ்ப்ரே, பாடி லோஷன்லாம் நம்ம லைட்டா நம்ம போட்டுட்டு தான் நம்ம போய் பக்கத்துல எல்லார் பக்கத்துலயும் போய் நிக்கணும். அதுதான் அழகு. நீங்க வாங்க மாட்டீங்க, நீங்க வேற ஸ்மெல் வேற சென்ட் நீங்க வாங்குவீங்க. ஸோ அதனால உங்கள்கிட்ட இருந்து வேற ஸ்மெல் வரும், எங்கள்கிட்ட இருந்து வேற ஸ்மெல் வரும். ஏன்னா ஸ்மெல் வந்து நல்லா அதுவே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் நம்மள்கிட்ட நின்று பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம வந்து டர்ட்டியா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதனால வந்து லோஷன் தடவும், ஆயில் போடாதீங்க. உடம்புக்கு கை காலுக்கெல்லாம் வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. லோஷன், நல்ல லோஷன் வாங்கிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி லோஷன் வாங்கி கை காலு இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க, சென்ட் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளா இருக்கும். அவ்வளோ எலிகண்டா, சூப்பரா, பர்ஃபெக்டா, அட்ராக்டிவா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதனால அது நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியாலாம் உங்களுக்கு வாங்க சொல்லல. நல்ல அஃபோர்டபுள் ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது இல்லையே, அதை வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு நிறைய அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து ஒரு நீட்டா இருக்கும், நீட்டா நல்ல ஸ்மெல்லா அப்படி இருக்கும். இப்ப நம்ம கிராஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கும். அது வந்து நீட்டா இருக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஓகே ஸ்டார்ஸ், நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்படியே குரூமிங் டிப்ஸ் வந்து நிறைய சொல்லலாம். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் தான். நிறைய பேர் வந்து செண்டு எல்லாம் போடுறாங்க போங்க அப்படின்லாம் சொல்லி சில பேரை சிரிப்பாங்க தான். பெரியவங்க எல்லாம் அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னா நான் விடவே மாட்டேன். எங்க வீட்டுல யாரா இருந்தாலும் சரி இதெல்லாம் போடுங்க, இதெல்லாம் போட்டுட்டு தான் வெளில போகணும்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டுருவேன். ஆனா அது மயக்கமா வரும்னு சொல்லுவாங்க. சென்டெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு மயக்கம் வரும், எனக்கு தலைவலி வரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்லயே சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன சொன்னேன், அதுக்கு மைல்டா இருக்கு, மைல்டான வாசனைகள்லாம் இருக்கு. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஹெவி ஸ்மெல் வர்றத வந்து வாங்காம ஸ்மூத்தா ஸ்மெல் வர்றத நம்ம ஸ்மெல் பண்ணி வாங்கணும். நம்ம வாங்குற ப்ராடக்ட் வேணா நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும்னு உங்களுக்கு நான் அதுவே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், எப்படி வாங்கணும், எது வந்து ஹெவியான ஸ்மெல் வருது, அது ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனா இப்போதைக்கு நீங்க வந்து ஸ்மெல் கம்மியா உள்ளதா பார்த்து ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க போறப்ப அது லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா நல்லது. ஆனா பாடி லோஷன் டெஃபினட்டா நீங்க போடுங்க, சென்ட் பாடி ஸ்ப்ரே டெஃபினட்டா போடுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு நல்லா ஸ்டைலா இருக்கும். ஓகே ஸ்டார்ஸ். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி கீழேயே பார்த்துட்டு நடப்பாங்களே, ரொம்பவே கீழேயே பார்த்துட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் இப்படி தலையை தூக்கின மாதிரி நடந்த மாதிரியும் இருக்காங்க. அதே மாதிரி கூணு இந்த மாதிரி கொள்ளலாம் நடப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது கண்ணாடியில நம்ம தான் பெரிய கண்ணாடியெல்லாம் வச்சிருப்போம்ல, அதுல நம்ம பார்க்கணும் எப்படி நடக்கணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம சிரிக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்ப்போம் இல்லையா? எப்படியும் 3/4 பேர் செஞ்சு பார்ப்போம், ஒரு பாதி பேர் செஞ்சு பார்ப்போம், பாதி பேர் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆமா போ அப்படின்னு அசால்ட்டா விடுறதுதான். நம்ம பேசி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நிக்கணும். அதுதான் மெயினா நம்ம வந்து ஒரு நீட்னஸ் வேணும்னா, இப்ப எல்லா ஆம்பளைங்க இருக்கும்போது வேகமா நடப்பீங்களா? அப்படி நடக்க முடியாதுல்ல. அது வந்து மாதிரியே கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ற மாதிரி நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். எல்லாரும் மனசுலயும் அதான் நினைப்பேன், நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, போற இடத்துல ஒழுங்கா இருந்துட்டு ஒழுங்கா வரணும்னு நம்ம அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. நம்மளும் அதை நினைச்சிட்டு தான் போவோம் இல்லையா? அதனால வந்து அதைதான் சொல்றாரு. நம்ம வீட்டுல இருக்கும் போதே எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நிக்கணுங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பார்க்கணும். இது எது வந்து அசிங்கமா இருக்கோ அதை நம்ம கட் பண்ணிடணும், எது அழகா இருக்கோ அதை நம்மளே எடுத்துக்கணும். இது கூட இந்த குரூமிங் டிப்ஸ்ல எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி இப்படி குனிய வேணாம், குனிஞ்ச மாதிரி நின்னீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாவும் நடக்கூடாது, நல்லா நின்று பார்க்கணும். எப்படின்னு
நம்ம தான் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி நிக்க வச்சிருக்காங்க, மிஸ் எல்லாம் வந்து இப்படி நின்னுங்க இப்படி நடங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்தோம். அப்படி எப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஸ்டெப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு அப்படியே 1 by 1 நம்ம படிச்சுட்டே வர மாதிரி நம்ம அந்த 10th அப்ப நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே காலேஜ்லயும் இருக்கக்கூடாது. 10th அப்ப நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே நம்ம ஆப்போசிட்டா மாறணுமே தவிர நல்ல விஷயங்களை தான் மாத்த சொல்றேன். கெட்ட விஷயங்களை அதோட முட்டை கட்டி தனியா வச்சிருக்கோம். நம்ம நல்ல விஷயங்களை பேசுறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, நம்ம ட்ரெஸ் போடுறதுல இருந்து, நம்மளோட குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் முன்னாடி சொன்ன அதுலயும் சரி எல்லாத்துலயுமே நம்ம நீட்டாவும் பிரசன்டபிளாவும் நம்மள மாத்தி அழகா காட்டிக்கணும். இதுதான் குரூமிங் டிப்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே ஸ்டார்ஸ், பேசிக் குரூமிங் டிப்ஸை பத்தி நம்ம இந்த வீடியோல நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் நல்ல சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து பாக்குறேன். ஓகே ஸ்டார்ஸ், பை. தேங்க்யூ ஸோ மச். பை ஸ்டார்ஸ்.